உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட. நீங்க மறுபடியும் காமெடியனாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் சந்தானம் காமெடியானாவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ் நீங்க மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்ல அதுதான் இப்போ காமெடி ரோல்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது. ஏன்னா அது இப்பவே ஆடியன்ஸுக்கு டிவில நிறைய ஷோஸ்ல நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்புலாம் பார்த்துட்டாங்க. நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும். அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 3-4 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணணும். இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன். அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நான் வடக்குப்பட்டி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல. இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே 1 வீக் ஆச்சு தான் அனுப்புனா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கான் எங்கள் 2 பேரை வச்சு. அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது. பழசை பண்ண மாட்டேன் நிச்சயமாக. ஆனால்